அன்பர்களுக்கு வணக்கம். எண்ணில் சரணடைகிறேன். பகுதி 14. பின்புறம் சென்று அமர்ந்தவளை முறைத்துவிட்டு பின் எதுவும் சொல்லாமல் காரை கிளப்பினான். அவன் உள்ளம் போலவே காரும் சீறி பாய இவள் அமைதியாக அமர்ந்திருந்தாள். இனிமே என்ன கூப்பிட வராதிங்கன்னு சொல்லிடலாமா? இனி உங்க கூட நான் வரமாட்டேன், ஏன்னா தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லலாமா? பலவாறு சிந்தனையுடன் அவள் அமர்ந்திருக்க பிரேக் போட்டு வண்டி ஒரு குலுக்கலுடன் நின்றவும் வெளிப்புறத்தை அவள் பார்க்க இது அவள் இறங்க வேண்டிய இடமும் இல்லை. வழக்கம்போல் சுற்றி திரியும் எந்த ரெஸ்டாரண்ட்டும் பார்க்கோ பீச்சோ எதுவும் இல்லை. அது நெடுஞ்சாலை என்பது புரிந்தது. முன்னும் பின்னும் காரும் பைக்கும் போனதே தவிர ஆள் அரவமற்ற இடம். இங்கு எதுக்கு என்ற கேள்வியுடன் அவன் முதுகை பார்த்தவாறு இருக்க சாலையை வெறுத்து கொண்டிருந்தவன் முன்னாடி வந்து உட்காரு என்றான். ஓஹோ, இதுக்கு தானா என்று நினைத்தவள், இதை பாருங்க, எனக்கு எதுவும் வேணாம், என்னை கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுடுங்க. இனியும் நீங்கள் எனக்காக வந்து சிரமப்பட வேணாம். உங்களுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் பார்த்துக்குங்க, உங்களுக்கு ஏற்ற பெண்ணை பார்த்துக்கொள்ளுங்கள் என்று வார்த்தையால் கூட கூற மனம் வரவில்லை அவளுக்கு. உங்களுக்கு எனக்கு சரி வராது என்று முடித்திருக்க அவனும் முன்னாடி வந்து இப்போ நீ ஏறாம கார் ஒரு இன்ச் கூட நகராது. அழுத்தம் திருத்தமாக அவன் கூற பயம் வந்து தொண்டையை கவ்வியது. சேச்சே, நம்மளை எதுவும் செய்ய மாட்டாங்க, அந்த அளவு மோசம் கிடையாது என உறுதியுடன் நம்பியவள், தனியாக கூட்டிகிட்டு வந்து மிரட்டுறீங்களா? இப்போ நீங்கள் காரை எடுக்கலைன்னா நான் இறங்கி யார்கிட்டையாவது லிஃப்ட் கேட்டாவது போயிடுவேன் என்று வீராப்பாக சொன்னாள். ஏன் என்றால் அவளுக்கும் புரிந்தது, இங்கு டாக்ஸியோ பஸ்ஸோ எதுவும் வர வாய்ப்பில்லை. அதிவேகத்தில் பாய்ந்து கொண்டிருக்கும் யாராவது லிஃப்ட் கொடுத்தால் மட்டுமே சாத்தியம் என்று. தாராளமாக போ, ஆனால் என்ன, லிஃப்ட் கேட்டு போகிறவன் நீ சொல்கிற இடத்துல உன்னை இறக்கி விடுவானா, இல்லை அவன் இஷ்டப்பட்ட இடத்துக்கு? சரி விடு, அதை ஏன் வாயால சொல்ல, தாராளமாக இறங்கிப்போ என்று கூற எச்சிலை கூட்டி விளங்கினால் பயம் வந்து உருண்டோட சற்றே உள்ளுக்குள் ஒரு சூடு பரவுவது போல் ஒரு நிலை. நான் பாட்டில் பஸ்ஸுக்கு நின்னேன், என்னை கூட்டிட்டு இல்லை இழுத்துட்டு வந்து இந்த அத்துவான காட்டில் நிப்பாட்டி என்ன பேச்சு பேசுகிறாரு இந்த மனுஷன். அவளுடைய வீராப்பு எல்லாம் உடைந்து, இந்த காலத்தில் குழந்தைங்களை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறானுங்க பழுபாவிங்க. நம்ம வேற கொஞ்சம் அழகாக வேற, ஆமாம் அழகாக தான் பார்க்க போகிறானுங்க. பொம்பளைன்னு பேரை சொன்னாலே பாஞ்சிடுறானுங்க. குடிகாரனா இல்லையான்னு தெரிஞ்சுக்க மிஷின் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஏவன் நல்லவன் ஏவன் கெட்டவன்னு மிஷின் வச்சா கண்டுபிடிக்க முடியும்? இந்த விஷப்பரிச்சையே வேணாம், தெரியாத பேயை விட தெரிஞ்ச பிசாசை மேலு என்று நினைத்து விட்டு, சீச்சி அவர் விருப்பத்தை சொன்னார், அதுக்காக பிசாசு எல்லாம் ஒன்றும் இல்லை என்று அவனை திட்டியதற்கும் மனதிலேயே மன்னிப்பு கேட்டுவிட்டு இறங்கி முன்புறம் வந்து ஏற சட்டன மறுபடியும் வேகம் எடுத்தது கார். மறுபடியும் அவன் நேரே செல்ல இவளோ, எங்கே போறீங்க, நான் எங்கேயும் வரல, என்னை ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டுடுங்க, இனி நான் உங்கள் கூட வரமாட்டேன், இதோட விட்டுடுங்க, காரை திருப்புங்க 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 என்று கத்திவிட ஷட் அப் என்றான் கர்ஜனையோடு. அவன் பேசாமல் இருந்ததால் தானே இவ்வளவு நேரம் இவள் பேசியது. இனி பேச முடியுமா என்ன? அவன் வாய் மூட சொல்லவும் பசை போட்டது போல் உதடுகள் இறுகிவிட அவன் தொடர்ந்தான். ரொம்ப பேசிட்ட நீ, ரொம்ப பேசிட்ட. எது, இந்த 2 வார்த்தை பேசியதா? அவனுக்கு பதில் மனதில் கொடுக்க முடிந்ததை தவிர நேரில் வாய் திறக்க முடியவில்லை. அவனோட குரலிலும் முகத்திலும் தெரிந்த கடுமையை பார்த்து. அவ்வளவு ஈஸியாக போயிட்டேன் நான் அவனுக்கு? என்னை அவாய்ட் பண்ணுற அளவு வந்துட்டில்ல, என்னை அவாய்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டில்ல நீ? ஓ, இது மதியம் சந்திக்க வராததுக்கு போல. ஒரே நாளில் என்னை தூக்கி எறிகிற அளவு வந்துட்டில்ல என்றவன் ஓங்கி ஸ்டியரிங்கை குத்த, அந்த இடத்துல நாம் இருந்திருந்தா பல்லு பேந்திருக்கும். இவளுக்கு திக்கென்று இருந்தது. உன்கிட்ட கொஞ்சம் சாஃப்டாக நடந்துக்கிட்டதுனால என்னை ரொம்ப ஈஸியாக நினச்சிட்ட போல. நான் அப்படி இல்லை, எனக்குன்னு முடிவு பண்ணிட்டா அது எக்காரணத்தை கொண்டு விட்டு தர மாட்டேன். எதுவாக இருந்தாலும் சரி, எதுலேயும் சரி என்னும்போது அவளை பார்த்து முறைத்து விட்டு திரும்பினான். சிறு அசைவு கூட இல்லாமல் இவள் அமர்ந்திருந்தாலும் வெளியே புயல் வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் மரங்கள் சொல்லியது அவனது வேகத்தை. இவள் அமைதி காப்பதை தவிர வேறு எதுவும் செய்யவில்லை. பிஸ்னஸ், வேலை, வெற்றின்னு வெறி பிடிச்ச மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தவன் எனக்கு எதிராக ஒரு தடைக்கல் முன்னாடி இருந்ததுன்னா அதை படிக்கெல்லாம் மாற்றிட்டு ஏறி போகிறவன் இல்லடினா, அதை இருக்கிற இடம் தெரியாமல் அழிச்சிட்டு தான் மறுபடி எடுத்து வைப்பேன்.
இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய வெற்றியான்னு வெளியில உள்ளவங்க ஆச்சரியப்படலாம். ஆனா இது எல்லாம் வெறும் வெற்றி இல்லை, என்னோட வெறி. இதெல்லாம் என் கைக்கு வரணும், இதெல்லாம் என் காலடிக்கு வரணும்னு ஒவ்வொரு விஷயமும் நான் ஓடி தேடி பிடிச்சது. நிற்காம ஓடிட்டு இருந்த எனக்கு நீ இளைப்பாற கிடைச்ச நிழல் மாதிரி. அதனால கொஞ்சம் அமைதியாக இருந்த. அதை நீ நெஜம்னு நினச்சிட்ட போல. அது நெஜம் இல்லை. என்னோட உண்மையான முகத்தை நீ தாங்க மாட்ட. ஒரு வாரம், ஒரே ஒரு வாரம் உனக்கு டைம் தரேன். அதுக்குள்ளே நீ உன் மூட்டை முடிச்சியை கட்டிட்டு ஏன் இடத்துக்கு வந்து சேரணும். வர்ற இல்லைன்னு வை. வர வப்பண்டி. அப்போ நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்குவேன் என்று அவளை திரும்பி பார்த்து பல்லை கடித்து துப்ப, அவள் அதிர்ந்தாலும் அவன் இருக்கும் கோபத்தில் தான் ஏதாவது பேச போய் அவன் கோபத்தை மேலும் தூண்டிவிடப் போகிறது என்று அமைதியாகிவிட்டார். வெகு நீண்ட பயணத்திற்கு பிறகு அவனுக்கே போதும் என்று தோன்றியது. பிறகு திரும்ப பயணித்தான். அவ்வளவு நேரமும் அந்த காரினுள்ள அமைதியும் அழுத்தமும் மட்டுமே நிறைந்திருந்தது. அவனுடைய பிடிவாதத்தில் அசந்து இருக்கையில் சாய்ந்து விட்டாள். ஆதவை பார்த்த நாள் முதல் அவள் உள்ளத்தில் படபடத்த பட்டாம்பூச்சி பாதை மாறி போனது போல் ஒரு பிரம்மை. காதல் அவன் கை கோர்த்து கொள்ள அவன் தோல் சாய துடித்த உள்ளம் இன்று துண்டு துண்டாக சிதறியது. இவருக்கு தன் மேல் ஏற்பட்டிருப்பது காதல் இல்லையா? தான் எங்கு சரிந்தோம்? காதல் பின் திருமணம், குடும்பம், குழந்தை என்று இவள் கண்ட கனவுகள் எல்லாம் கனவாகவே மறைந்து விடுமோ என்ற பயம் தோன்ற கண்ணீர் உருவெடுத்தது. அவன் முன் கண்டிப்பாக அழக்கூடாது என்று அதை கட்டுப்படுத்தி நிறுத்தினாள். கண்ணீரை கட்டுப்படுத்த அது தொண்டைக்குழியை ரணமாக்க வழி வந்தது. கண்மூடி சாய்ந்து விட்டாள். அவளை திரும்ப பார்த்தவன் மனதில் 1000 எண்ண ஓட்டங்கள். அவளை அவனுக்கு பிடித்திருக்கிறது, உண்மையாக, உறுதியாக. அழகு பெண்களை பார்த்து கடந்து விட்டு சென்றிருக்கிறான். இவளை போல யாரும் மனதில் பதிந்தது இல்லை. தன் கூடவே இவளை இருத்தி கொள்ள வேண்டும் என்ற ஆவல் சிறிது சிறிதாக தோன்றி அது இன்று மூர்க்கமாக மாறிவிட்டது. என்ன விரும்புகிறவ ஏன் மேலே தான் நம்பிக்கை வைக்கணும். இந்த சாஸ்திரம் சம்பிரதாயத்து மேலே இல்லை. ஏன் கூட கடைசி வரைக்கும் இவள் தான் வேணும்னு முடிவு பண்ணிட்டேன். இவளுக்கு ஏன் மேலே விருப்பம் என்னும்போது வந்துட வேண்டியது தானே. அதுக்கு எதுக்கு ஊர் கூட்டி மேடை போட்டு சொல்லிட்டு செய்யணும்? தேவையில்லாத இந்த பழக்கம் வழக்கம் எல்லாத்தையும் தடை செய்யணும். அடுத்தவங்க சுதந்திரத்தில் தலையிடுற உரிமையை இங்கு யார் கொடுத்தா? இதெல்லாம் பேசினாலும் யாரும் ஒத்துக்க போகிறதில்ல. இந்த கூட்டத்தில் உள்ள ஒருத்தி மேலையா எனக்கு விருப்பம் வரணும்? மீண்டும் அவளை திரும்பி பார்த்தவன் துக்கம் தாழாமல் அவளை உறங்கி விட்டிருக்க அவளுடைய அந்த அமைதியான அழகு இவனை மேலும் பித்தம் கொள்ள வைத்தது. சற்று தொலைவில் சாலையை விட்டு சற்று தள்ளியிருந்த ஒரு திடல் தெரிய அதில் காரை செலுத்தியவன் அதை அணைத்துவிட்டு அவனும் தன் சீட்டில் சாய்ந்தபடி அவளையே பார்த்து கொண்டிருந்தான். இலை ரசித்து கொண்டிருந்தான் என்று வைத்து கொள்ளலாம். அவளுடைய சொல் செயல் அனைத்திலும் ஒரு குழந்தைத்தனம் நிலிரும். படித்துவிட்டோம் என்ற திமிரில் பல பேர் ஆட்டம் போட்டு பார்த்து இருக்கிறான். ஏதோ உலகத்தில் உள்ள அனைத்து ஆண்களும் மோசமானவர்கள் போல ஆண்கள் அப்படி இப்படி என்று, இப்போது உள்ள பெண்கள் உயர்ந்தவர்கள் என்றும் உதார்விடும் பல பேர் பார்த்திருக்கிறான். இன்னும் சிலர் பணம் இருந்தால் போதும் எதற்கும் தயார் என்று இறங்குவதும் பார்த்திருக்கிறான். இது எதுவும் இல்லாமல் இவள் தனி ரகம். எதை பற்றியும் ஆர்வத்துடனும் அக்கறையுடனும் விசாரிப்பு, சொல் செயல் என்று தான் சற்றே உயர்ந்த இடத்தில் இருக்கும் நிலையில் கூட எதற்கும் தயார் என்று இறங்கி வராமல் அவள் உறுதியாக நிற்பதில் கூட அவளை மிகவும் பிடித்திருக்கிறது அவனுக்கு. அதற்காக அவள் சொல்வதை இவன் செய்யவும் தயாரில்லை, அவளை இழக்கவும் தயாரில்லை. அவளை தன்னோடு வைத்து கொள்ள எந்த எல்லைக்கும் சொல்ல துணிந்து விட்டான். ஆம், எப்படி ஒரு வாரத்தில் நீ என்கிட்ட வந்துடணும் என்று உறுதி எடுத்தவன் பல திட்டங்களை செயல்படுத்த முடிவு எடுத்தான். அதை நினைக்கும் போதே இதழ்களில் அழுத்தமான புன்னகை செய்ய, அவளுடைய மென்பட்டு கன்னத்தில் பார்வை பதிய, சட்டென அவனது கைகள் அவள் கன்னம் நோக்கி பயணம் செய்ய, அவள் அருகே செல்லவும் தீண்டாமல் நிறுத்தி கொண்டான். வேணா, இந்த சிறு தீண்டல் காட்டில் விழுந்த சிறு பொறி போல் மேலும் மேலும் பரவிவிடும். அவளாகவே வரும் வரை காத்திருமணமே என்று தனக்குள்ளேயே புத்தி உரைத்து கொண்டவன் சற்று நேரம் அவளை அமைதியாக ரசித்துவிட்டு காரை கிளப்பினான். சற்று நேரத்திற்கு பிறகு அவளும் தூக்கம் கலைந்து எழுந்துவிட, அக்கம் பக்கம் கடதிகள் தென்பட, சரி ஊரை அடைந்து விட்டோம் என்று நிம்மதி பரவியது அவளுக்கு. ஓரமாக சென்று இவன் வண்டியை நிப்பாட்ட அவள் அவனை ஒரு பார்வை பார்க்க, சாப்பிட்டுட்டு போகலாம் என்று கார் கதவை திறந்து அவன் இறங்கிவிட அவள் இறங்காமல் அப்படியே அமர்ந்திருந்தாள். இவ்வளவு நடந்த பிறகு அவரோடு சேர்ந்து தண்ணீர் குடிச்சா கூட அவர் விருப்பத்துக்கு சம்மதம் சொல்கிற மாதிரி ஆகிடும். சொல்லக்கூடாது என்று நினைத்து அமர்ந்திருக்க காரை சுற்றி கொண்டு வந்தவன் அவள் அமர்ந்த
இருந்த பக்கம் கதவை திறந்து வா என்று அழைக்க குனிந்தபடி அமர்ந்திருந்தவள், எனக்கு பசிக்கல, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வரல என்று உரைத்தாள். வெளிப்புறம் பார்வை செலுத்திவிட்டு மீண்டும் இவளை பார்த்தவன் சற்று குனிந்து, நீ வரியான்னு கேட்கல, வான்னு சொன்னேன் என்று அழுத்தமாக கூறியவன் அதே அழுத்தத்தோடு அவன் கைகளை பற்ற கண்டிப்பாக தன்னை விடப்போவது இல்லை என்பது உரைக்க எழுந்து வெளியேறினான். கதவை சாத்தி காரை லாக் செய்தவன் அவள் விரல்களோடு கைகோத்து கொண்டு அந்த ஹோட்டல் நோக்கி நடக்க, பெரிய மனமொத்த தம்பதிகள் கைகோத்திட்டு கூட்டிட்டு போறாரு என்று மனதிற்கு நொந்தவள் வேறு வழியின்றி அவனோடு சென்றாள். முக்கால்வாசி இடம் காலியாகவே இருக்க ஒரு இருக்கையில் சென்று அமர்ந்தவர்கள். அதிலிருந்து மெனு கார்டை எடுத்தவன், என்ன சாப்பிட்ற? ரொம்ப என் விருப்பத்துக்கு மதிப்பு கொடுப்பவர் என்று நொந்தவள், நீங்களே ஆர்டர் பண்ணுங்க, ஏதா இருந்தாலும் பரவாயில்ல. குட், இது போலத்தான், என் விருப்பம் நல்லா தான் இருக்குன்னு ஒத்துக்கோ, ஓகே என்று கூறிவிட்டு தேவையான உணவை ஆர்டர் செய்ய இவள் அந்த மெனு கார்டை ஆராய்ந்தபடி அமர்ந்திருந்தாள். அவளை ஆராய்ந்தபடி இவன். சற்று நேரத்திற்கு பிறகு வந்து பரப்பப்பட்ட உணவுகள் அனைத்தும் இவளுக்கு விருப்பமானதாக இருக்க மனம் ஏனோ மகிழத்தான் செய்தது. அவளுக்கு என்னவெல்லாம் பிடிக்கும் என்பது அவளோடு சுற்றிய இத்தனை நாட்களில் அவன் அறிந்தது தானே. சாப்பிட மாட்டேன்னு சீன் போட்டால் எப்படியும் விடமாட்டாங்க. எதுக்கு டைம் வேஸ்ட் என்று நினைத்தவள் அமைதியாக சாப்பிட துவங்கினாள். மிச்சம் வைக்காமல் அவள் சாப்பிட்டு முடித்திருக்க அதை பார்த்தவன், உணவை வீணாக்குவது அவளுக்கு பிடிக்காத ஒன்று, இவை அனைத்தும் அவளுக்கு பிடித்தது வேறு. பாசி இல்லையா? உள்ளுக்குள் சிரித்து கொண்டான். வெளியில் இருக்கத்தோடு பின் மீண்டும் தன் பயணத்தை துவங்கினார்கள். சிறிது நேரத்தில் அவள் ஹாஸ்டலுக்கு சற்று தொலைவில் காரை நிறுத்தியவன் அவளை பார்க்க அதையெல்லாம் கவனியாதவள் போல் தன் இடம் பார்க்கவும் கதவை திறக்க முயன்றாள். அது திறக்காமல் போக வேறு வழியின்றி அவன் புறம் திரும்பினாள். ஓப்பன் பண்ணாமல் இருக்கு என்று தங்கியபடி கூற, ஓ இஷ்டத்துக்கு எல்லாம் ஓட முடியாது, என் இஷ்டம் இருந்தால் தான் நீ எங்கேயும் போக முடியும் என்று கூற அடிப்பட்ட குழந்தை போல அவனை பாவமாக பார்க்க உடனுக்குடன் மாறும் அவளுடைய முகபாவத்தை ரசித்தவன் சிறிது நேரத்திற்கு பிறகே லாக்கை ஓப்பன் செய்ய அவசரமாக அவள் திறக்க முயல மீண்டும் லாக் செய்தான். திரும்பி பார்த்தவள், போணுமா என்று கிறங்கிய குரலில் அவன் கேட்க திடுக்கிட்டவள், பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு பச்சை பிள்ளை மாதிரி முகத்தை பாரு என்று நொந்தவள், ஏற்கனவே லேட் ஆகிட்டு போகணும் என்று உரைக்க அவளை ஆழ்ந்து பார்த்தவன் லாக்கை ஓப்பன் செய்தான் நிதானமாக. அவனை பார்த்துவிட்டு அமைதியாக இறங்கி சென்றாள். ஹாஸ்டலுக்குள் நுழையும் முன் 2-3 முறை அவனை திரும்பி பார்த்துவிட்டு போனாள். மனதை தடுக்க முடியாமல் அவளிடமிருந்து பார்வையை விலக்காதவன், ஏண்டி வீண் வம்பு செய்துட்டு உன்னையும் வறுத்துட்டு என்னையும் தவிக்க விடுற, என் கூட வந்துடு. நினைக்கும் போதே அவன் கையில் ஸ்டியரிங் இருக்க இரும்பாக இருப்பதால் அவனுடைய அத்தனை கோபத்தையும் வாங்கி கொண்டு அது அமைதியாகவே இருக்கிறது. வேறு எதுவாக இருந்தாலும் உடைந்து நொறுங்கி இருக்கும். ஆழ்ந்த பெருமூச்சு ஒன்றை இழுத்து விட்டவன் அங்கிருந்து புறப்பட்டான். தன் அறையில் நுழைந்தவள் பொத்தென்று கட்டிலில் சரிந்தாள். கண்ணீர் எதுவும் வரவில்லை. குழப்பமும் பயமும் மிஞ்சி இருந்தது. இதுக்கு என்னதான் முடிவா இருக்கும்? 1 வாரம் முடிந்த பின் தன் நிலை என்ன? இது எந்த வகை உறவாக இருக்கும்? அன்னையிடம் சென்று அடைக்கலம் அடைந்து விடுவோமா என்று தோன்ற உடனே மனம் மறுப்பு கூறியது. இன்னும் எவ்வளவு நாள் தான் அவங்க பின்னாடியே ஒளிந்து கொள்வது? எதற்கும் துணிந்து நில், நம்மை மீறி எதுவும் நடக்காது என்று தோன்ற, ஆமாம் துணிவே துணை என்று கூறி அமைதியானாள். அவளுக்கு இன்னுமா புரியவில்லை அவளுடைய துணிவை எல்லாம் நொறுக்கி உடைத்து விடுபவன் அவன் என்று. இன்னும் சில சம்பவங்களில் தெரிந்துவிடப் போகிறது. காலையில் வழக்கம் போல் தன் வேலையை துவங்கினாள். தன் மனக்குழப்பங்களை எல்லாம் ஒரு ஓரம் ஒதுக்கி வைத்தவள் தன் அன்றாட பணியை துவங்க குமார் மகேஷ் அடுத்த தங்களுக்கு வந்த ஆர்டர்கள் எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று திட்டப்பட்டபடி இருக்க, மீரா கம்ப்யூட்டர் திரையில் காட்சியை எப்படி அமைத்தால் நல்லா இருக்கும் என்று ராகினியிடம் கேட்டுக்கொண்டிருந்தாள். அதற்கு உண்டான கருத்துக்களையும் அவள் கூறிக்கொண்டு இருக்க மீரா அதை சரி செய்து கொண்டு இருந்தாள். அவரவர் தங்கள் வேலைகளை பார்த்து கொண்டு அமைதியாக சென்று கொண்டிருக்க சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்கள் அமைதியை லேசாக கலைத்தது ஒரு ஃபோன். மகேஷ் ஃபோனை எடுக்க அது அவனுக்கு ஆர்டர் செய்திருந்த சாக்லேட் கம்பெனியிடமிருந்து வந்தது. உடனே ஆன் செய்து காதுக்கு கொடுத்தவன், சொல்லுங்க சார் என்று பவ்யமாக கூற, சரி சார் சரி, மறந்துடாதீங்க சார், நம்மக்கிட்டே கொடுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்திடலாம் என்று கூறியபடி வைத்து விட்டு திரும்பியவன், நமக்கு விளம்பரம் தரதா சொன்ன அந்த சாக்லேட் கம்பெனி மேனேஜர் தான்ப்பா பேசியது. என்னவா என்று குமார் கேட்க, வெளியூர் போகிறாராம், இப்போ வேலை எதுவும் ஆரம்பம் செய்ய வேணாம், 1 வாரத்தில் நானே வந்து சொல்கிறேங்கிறாரு. ஓஹோ என்று மற்றவர்களும் கேட்டுவிட்டு தங்கள் பணியை தொடர 1 மணி நேரத்தில் மறுபடியும் அவன் அழைப்பேசி அழைத்தது. காலை வணக்கத்தோடு ஆரம்பிக்க, அப்படியா சார்,
சரி சார், சந்தோஷம் சார், நான் வெயிட் பண்ணுறேன் சார் என்று முடித்துவிட்டு திரும்பியவன் என்ன என்று அனைவர் பார்வையும் பார்த்துவிட்டு, சிப்ஸ் கம்பெனி மேனேஜர்ப்பா, அவர் வீட்டில் ஃபங்க்ஷனா, அது முடிஞ்ச உடனே விளம்பரம் செய்திடலாம், சற்று பொறுத்துடுங்கன்னு சொல்கிறாரு. அவன் குரல் அதை கேட்கவும் மற்றவர்கள் முகமும் கொஞ்சம் வாடியது. கேன்சல் ஆகலையே, வெயிட் பண்ண தானே சொல்கிறாங்க, தைரியமாயிரு, ஒன்றும் இல்லை என்று. ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம், இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், முயற்சியும் உழைப்பும் நம்மளை எப்படியும் முன்னுக்கு கொண்டு வரும், கவலைப்படாத, தைரியமாறு என்று குமார் கூற அவனுடைய ஊக்கம் அனைவருக்கும் தைரியத்தை கொடுப்பது போல் இருந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க.